ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல யமுனா, நிவின் இவங்க கூடவே கங்கா, குமரன், அதுக்கப்புறமா காவேரி, பாட்டிமா இவங்க 4 பேருமே போறாங்க. போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ராகினி தான் வந்து ஆர்த்தி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து ஜெயா என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் தட்டி விட அங்கிருந்து வந்து சரி விளக்கேத்தலான்னு வந்த யமுனாவுக்கு காத்திருந்த யமுனாவுக்கு திரும்பவும் வந்து ஜெயா எப்படி விளக்கு போடுறதையும் வந்து தட்டி விடுறாங்க. இதனால யமுனா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம கங்கா, காவேரி, பாட்டிமா இவங்க 3 பேருக்குமே மனசு வருத்தமா இருக்கு. திருட்டுத்தனமா நடந்த கல்யாணம், இது விளக்கேத்துறது மட்டும் தான் ஒரு குறைச்சலா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ஏதேதோ பேச, நடந்தது நடந்து போச்சு. ஏற்கனவே உன் அண்ணன் கூட தான் வந்து உன் புள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வாக்கு பார்த்தா திருட்டுத்தனமா, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியலையாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, இங்க பாருங்க எங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், அதை பத்திலாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெயா. எல்லாரும் பத்தியும் வந்து திட்டுற மாதிரி பேசுறத பார்த்து நிவின் அமைதியா இருக்கிறத பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பசுபதி மற்றும் ராகினி இவங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா வேணும்டி உனக்கு, நிவினையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு, இன்னும் நிறைய அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குமரனை தனியா கூப்பிட்ட கங்கா, எங்க எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாவே இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் போக போக சரியாயிடும் கங்கா, விடு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்ல, இல்ல மாமா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து நினைக்கிறாங்க. பாரு காவேரி, அவனே ஒரு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை தான் பண்ணிட்டு வந்து நிக்கிறான், கண்டிப்பா இதுக்குள்ள எப்படி சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை நம்ம சரிப்படுத்த முடியும், அது வந்து யமுனாவால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குமரனும். யமுனாவை என்னதான் கூட்டிட்டு போயிட்டு விட போனாலும் அங்க அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேச்சாலே பேசி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க காவேரியும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களையும். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிவினும் அமைதியா இருக்கிறத பார்த்த ராகினி, பசுமதிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போற நேரத்துல நிவினை கூப்பிட்டு, மாப்பிள்ள கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்களை நம்பிதான் வந்து எங்க பொண்ணை இங்க விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றதன் பேர்ல நிவினும் வந்து தலையாட்டுறாரு. அப்புறமா வீட்டுல உள்ளவங்க கிட்ட கிளம்புற அப்படின்னு சொல்ல ஜெயா மூஞ்ச தூக்கி ஒரு மாதிரியா காட்டு, அதுக்கப்புறம் யமுனா கிட்ட பாய் சொல்லிட்டு சில அட்வைஸும் வந்து கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. யமுனாவும் கண்ணீரோட அங்கிருந்து வந்து பாய் சொல்றாங்க எல்லாரையும் பார்த்து. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க சாரதா கிட்ட. இதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவ மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இந்நேரம் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா, என் பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்பட போதோ அப்படின்ற நோந்து போய் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சாரதா. காவேரியும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விஜய் கிட்டயும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்போதும் போல காவேரிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு காவேரி, உடனே எப்படி சரியாகும்னு நினைக்கிறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் அந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இது எப்படி காவேரி இவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனை வந்து சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு நிவின் ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது, கண்டிப்பா வந்து யமுனாவுக்காக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால நீ அதை நினைச்சு ஒரி பண்ணிக்காம நீ ஃப்ரீயா விடு, தயவு செய்து நான் சொல்றேன்ல அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசுறாரு காவேரிக்கு. இன்னொரு பக்கம் ராகினி என்ன பண்றாங்க, பசுபதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இப்பதான்ப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற ராகினி? அப்பா, ஃபஸ்ட்டு அந்த நிவின் ராகினியை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நிவின் ராகினி கிட்ட நடக்கிறதெல்லாம் பார்க்குறதும், அதுக்கப்புறம் ஜெயாத்தை வந்து இந்த ராகினியை திட்டுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே யமுனா திட்டு வாங்கும்போது இவங்க 3 பேரோட முகத்தை பார்க்கணுமே, அப்பா பாப்பா என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் தான்மா, இன்னும் போக போக பாரு ஜெயாவோட ஆட்டத்தை. அப்பா ஏன் தான் நிவினை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க.